மக்களின் சேவர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் பார்த்துடலாம். 2 பகடைகள் ஒரு முறை ஊட்டப்படுகின்றன. அதன் மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்றதான் கொஸ்டின். 2 பகடை அப்படிங்கிறது ஊட்டப்படுதான். 2 பகடை அப்படிங்கிறது ஊட்டப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,1 1,1 2 1,2 1,3 அப்படின்னு சொல்லி 1,6 வரைக்கும் போகும். அதே மாதிரி 2,1 2,2 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு 36 அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து 36. ஆனா இதை இப்படிதான் நம்ம எழுதி கவுண்ட் பண்ணி நம்ம சொல்றதை விட பார்த்த உடனே நம்மளால சொல்ல முடியும். இப்ப ஒரு பகடை அப்படிங்கிறது உருட்டப்படும் பொழுது நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும்? ஒரு பகடை. இங்க 2 பகடை இருக்காங்க. நார்மலா ஒரு பகடை அப்படிங்கிறது உருட்டப்படும் பொழுது 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 5 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். ஓகேங்களா? 7 கிடையாது, மொத்தம் 6 ஃபேசஸ் தான். அப்போ ஒரு பகடை அப்படிங்கிறது உருட்டு போடும்பொழுது நமக்கு 6 ஃபேசஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று கிடைக்கலாம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் என்ன கிடைக்குது? n ஆஃப் s அப்படிங்கிறது நமக்கு 6 கிடைக்குது. ஓகேங்களா? இதே இது வந்து 2 பகடை உருட்டப்படும் பொழுது 1,1 1,2 1,3 அப்படின்னு சொல்லி போய்கிட்டு கடைசியில் எத்தனை வரைக்கும் வந்து முடிக்கும்? 6,6 வரைக்கும் நம்ம வந்து முடியும். ஓகேங்களா? அதுதான் 36 அப்படிங்கிறது. இப்போ இந்த ஃபார்முலால இருந்து நம்ம கொண்டு வர முடியும். இப்போ ஒரு பகடைக்கு 6 ஃபேசஸ். ஓகேங்களா? இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 6 power n அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. இப்போ ஒரு பகடை அப்படின்னா n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ 2 பகடை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா n ஆஃப் s 2 பகடை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 6 power 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ n ஆஃப் s 3 பகடை ஊட்டப்படும் பொழுது அப்படின்னா 6 power 3 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ n ஆஃப் s 4 பகடை அப்படின்னா 6 power 4 அப்படின்னு சொல்லி சொல்லணும். இது அதே விட 3 பகடை 4 பகடை 2 பகடை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். அதே விட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பகடை 2 முறை ஊட்டப்படுது, ஒரு பகடை 3 முறை ஊட்டப்படுது அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 முறை ஊட்டப்படுதுன்னா 6 power 2, 3 முறை ஊட்டப்படுது அப்படின்னா 6 power 3. ஓகேங்களா? இதுக்காக தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 2 பகடை அப்படிங்கிறத 6 power 2 6 36 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். இதே இது வந்து காயினுக்கு கொடுப்பாங்க. காயின்ஸுக்கு என்ன கொடுப்பாங்க? இப்போ ஒரு காயின் ஊட்டணும்னு வைங்களேன், ஒரே ஒரு காயின் மட்டும் நம்ம சுண்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஒன்று ஹெட் விழுகலாம், இல்லை டெய்ல் விழுகலாம். அப்போ ஒரு காயினுக்கு 2 பக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கான ஃபார்முலா காயின்ஸுக்கு வந்து n ஆஃப் s டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2 power n. ஏன்னா ஒரு காயினுக்கு நமக்கு 2 சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதே இது வந்து 2 காயின், அப்போ இங்கே ஒரு காயின்னா 2 power 1 is equal to 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 2 காயின் அப்படின்னா 2 power 2, 3 காயின் அப்படின்னா 2 power 3, 2 காயின்னா 4, 3 காயின்னா 8, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? காயின்ஸுக்குனா 2 power n, பகடைக்குனா 6 power n அப்படிங்கிற இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த சம்மில் ஆன்சர் 36 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. நன்றி.